ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் கலைராஜ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஜார்ஃபி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஜார்ஃபியில் வந்து சிலபஸில் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய எர்த் அண்ட் யூனிவர்ஸ் சோலார் சிஸ்டம் இதை வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து சிலபஸில் வந்து இருக்கிறதுபடி நம்ம சமச்சீர் புக்கில் வந்து எங்கெங்கே எது இருக்குன்னு கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்கள் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த் புக் ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய த எர்த் அண்ட் சோலார் சிஸ்டம் இதுதான் வந்து பார்க்க போகிறோம். இதில் முதல்ல பார்க்க போகிறது மெர்க்குரி, யுரேனஸ், மார்ஸ், ஜூபிட்டர், சேட்டர்ன். இது ஐந்துமே நம்ம வந்து வெறும் கண்களாகவே பார்க்கலாம். டெலஸ்கோப் இல்லாமல் வெறும் கண்களாகவே பார்க்கலாம். அதே மாதிரி நெப்டியூன், யுரேனஸ் இதை வந்து நம்ம வெறும் கண்களாக பார்க்க முடியாது, டெலஸ்கோப் மூலியமாக தான் வந்து பார்க்க முடியும். அதுக்கப்புறம் சன்ரைஸுக்கு முன்னாடியும் சன்செட்டுக்கு அப்புறமாவும் எதை வந்து நம்ம வெறுங்கண்களால் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெர்க்குரியும் வீனஸையும் பார்க்கலாம். இந்த ரெண்டு பிளானட்டையும் வந்து எங்கே காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹாரிசான் அப்படின்ற இடத்துல. அதாவது வீனஸ் வந்து ரைஸ் ஆகுது. எப்போ வந்து வீனஸ் வந்து உதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் உதிக்கிறதுக்கு சில மணி நேரம் முன்னாடியே வந்து வீனஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும். அதனால இதுக்கு வந்து மார்னிங் ஸ்டார் அப்படின்ற ஒரு பெயர் இருக்கு. மார்ஸ், ஜூபிட்டர், சேட்டர்ன் இது மூணுமே வந்து வெறும் கண்களால் வந்து நம்ம பார்க்க முடியும். இது எங்கே இருக்குது அப்படின்னு எங்கே வந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் சைட்லேயும் இருக்கும், கிழக்கு பகுதியிலையும் இருக்கும், நம்ம தலைக்கு மேலே ஓவர் ஹெட்லேயும் இருக்கும், இல்லைனா மேற்கு பகுதியிலையும் வந்து இது வந்து காணலாம். மொத்தம் நம்ம 5 பிளானட் வந்து வெறுங்கண்களால் பார்க்கலான்னு சொல்லியிருக்கேன். இந்த 5 வந்து தமிழில் வந்து ஒரு வாரத்தின் பெயர்களாக வந்து கொடுத்துருக்காங்க. அது கூட 3 சன்னையும் சேர்த்துருக்காங்க, திங்களையும் வெள்ளியும் வந்து சேர்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சன்னும் சரி மற்ற ஸ்டார்களும் சரி இது எப்போ ஈஸ்டில் ரைஸ் ஆகி வெஸ்ட்டில் வந்து செட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஆனால் வந்து சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா அது எதுவுமே வந்து நகர்றது கிடையாது. நம்ம பூமி தான் வந்து சுற்றிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் பூமி வந்து சுற்றிட்டே தான் இருக்குது, சூரியனை வந்து சுற்றிட்டு இருக்கு. இந்த சன்னும் மற்ற ஸ்டார்ஸும் சூரியனும் சரி மற்ற நட்சத்திரங்களும் சரி அது வந்து எங்கேயுமே வந்து போகிறது கிடையாது. பூமி சுற்றுறதுனால நமக்கு அது வந்து நகர்ந்து போகிற மாதிரி ஒரு தோற்றம் வந்து ஏற்படுது. இங்கே வந்து ஒரு பிக்கில் வந்து சோலார் சிஸ்டத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. அது 1லேருந்து 8 இருக்கக்கூடிய எல்லா சோலார் சிஸ்டம் லைனாக கொடுத்துருக்காங்க. மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சேட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன் இதெல்லாம் வந்து ஒரு முறை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து மூணுடைய ரொட்டேஷன். எப்படி வந்து மூணு வந்து சுற்றி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு வந்து சூரியனை சுற்றி வர்றது கிடையாது, நம்மளுடைய எர்த்து பூமியை தான் வந்து சுற்றி வந்துட்டு இருக்கு. அடுத்து வந்து சோலார் சிஸ்டம். இந்த சோலார் சிஸ்டத்தில் சன், மூன் மற்றும் 5 கோள்களை வந்து நம்ம வந்து வெறும் கண்களாக பார்க்கலாம். அது டெலஸ்கோப் மூலிமா எதை பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா யுரேனஸ், நெப்டியூன், காமெட்ஸ், மெட்ராய்ட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ், கேலக்சிஸ், டிராஃப்ட் பிளானட்ஸ் இதெல்லாம் வந்து டெலஸ்கோப் மூலிமா மட்டும்தான் வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி சன்னோட சேர்த்து மொத்தம் வந்து இந்த சோலார் சிஸ்டத்தில் எத்தனை பிளானட் இருக்குது அப்படின்னா அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்கன்னா மொத்தம் 8 பிளானட்கள் 8 கிரகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எர்த்து வந்து ஒரு பிளானட் தான். ஆனால் வந்து இந்த எர்த்தில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர் மற்றும் ஆக்சிஜன் இது 2 வந்து பூமியில் வந்து இருக்குது. மற்ற கோள்களில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிட் பிளானட் மற்றும் கேசியஸ் பிளானட். இந்த மொத்தம் 8 கோள்களில் 2 பிரிக்கிறாங்க. சாலிட் பிளானட்டாகவும் கேசியஸ் பிளானட்டாகவும் 2 பிரிக்கிறாங்க. இந்த சாலிட் பிளானட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ் இதெல்லாம் சாலிட் பிளானட். இந்த கேசியஸ் பிளானட்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர், சேட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன் இதெல்லாம் வந்து கேசியஸ் பிளானட். ஏன்னா இங்கே வந்து ஆக்சிஜனை தவிர மற்ற சில கேஸஸ்லாம் வந்து நிறையா இருக்கும். எர்த்தில் வந்து ஆக்சிஜன் இருக்குது, அதிக அளவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மற்ற கோள்கள் வந்து என்ன பண்ணுதுன்னா ஆன்டி கிளாக் வைஸ் வந்து டைரக்ஷனில் வந்து போயிட்டுருக்கு. இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு குறிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னா வந்து பேர்ட்ஸ் அதாவது பறவைகள் வந்து என்ன பண்ணுது நார்த்து போல் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக சூரியனை நோக்கி வந்து போகுது. அது வந்து பூமி வந்து என்ன பண்ணுது கரெக்டாக வந்து சூரியனை வந்து சுற்றிட்டே இருக்கு. இந்த கிரகங்கள்லாம் வந்து சூரியனை வந்து ஒரே ஒரு சீரான பாதையில் வந்து சுற்றிட்டு வருது. எதுவுமே அதோட பாதையிலேருந்து விலகிறது இல்லை.
அது மட்டும் இல்லாமல் சூரியன் வந்து எப்படி இந்த கிரகங்கள் சுற்றிட்டு வருதுன்னா ஒரு எலிப்டிக்கல் பாத்தில் ஓவல் ஷேப்பில் வந்து சுற்றிட்டு வருது. இதை வந்து ஆர்பிட் சுற்றுப்பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து சூரியனை பற்றி பார்க்க போகிறோம். சூரியன் தான் வந்து இந்த சோலார் ஃபேமிலியிலே வந்து ஒரு அப்பா மாதிரி ஒரு சோலார் ஃபேமிலியோட ஹெட்டு வந்து இந்த சூரியன் தான். அடுத்து கிராவிட்டி ஆஃப் சன். இந்த சூரியனுடைய ஈர்ப்பு விசை தான் இந்த சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிரகங்களையும் வந்து பிடிச்சி வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சன்னோடைய ஹீட்டும் ஒளியும் அதோடைய வெப்பமும் தான் இந்த ஒரு உயிர் கொடுக்குது இந்த சோலார் சிஸ்டத்துக்கு. பூமி வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரியன்லேருந்து 150 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் வந்து பூமி இருக்குது. அதே மாதிரி சூரியன் வந்து அதோடைய ஒளியை வந்து எப்பயுமே வந்து வெளியே விட்டுட்டே இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரிங்ஸ் ஆஃப் சேட்டன். சேட்டனை சுற்றி ஒரு வட்டமாக ஒன்று ரிங்கு மாதிரி இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம டெலஸ்கோப்பில் பார்த்தா மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும், வெறுங்கண்களால் பார்க்க முடியாது. இது என்னென்ன சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சிறிய கற்கள், டஸ்ட் அண்ட் ஐஸ் பார்ட்டிகிள்ஸ் அதெல்லாம் வந்து அதில் இருக்குது. சேட்டனில் மட்டும் இல்லை, ஜூபிட்டரில் இருக்குது, யுரேனஸில் இருக்குது, நெப்டினில் இருக்குது. ஆனால் அது சேட்டனில் இருக்கக்கூடிய ரிங்கு தான் வந்து ரொம்ப அழகாக தெரியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிராஃப்ட் பிளானட். டிராஃப்ட் பிளானட் என்னென்னா குள்ளக்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளூட்டோ, சேரன், சீரஸ், ஈரிஸ் அப்படின்ற இந்த 4 பிளானட்டையும் வந்து டிராஃப்ட் பிளானட்டை அறிவித்தாங்க. எப்போனா 2006 ப்ளூட்டோ வந்து டிராஃப்ட் பிளானட் குள்ளக்கோள் அப்படின்னு அறிவிச்சாங்க. இந்த குள்ளக்கோள் அப்படின்னா என்னென்னா இது வந்து நம்ம பூமியை சுற்றி வரக்கூடிய நிலவோட ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு குள்ளக்கோள் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. சரி, மற்ற கிரகங்கள்லாம் பிளானட்லாம் பார்க்கும்போது லைட் மாதிரி தெரியுது, ஒரு நட்சத்திரம் மாதிரி தெரியுது, அது நட்சத்திரமா அப்படின்னு பார்த்தா அது கிடையாது. அதோடைய கிரகத்துடைய ஒரு ஓன் லைட்டான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. எல்லாமே வந்து சூரியன்லேருந்து வரக்கூடிய லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதனால தான் அது வந்து நட்சத்திரம் மாதிரி தெரியுது. அடுத்து நம்ம இங்கே வந்து ஒரு டேபிளேஷன் கொடுத்துருக்காங்க. பிளானட்ஸ், அதோடைய டியூரேஷன், அதோடைய டிஸ்டன்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது ஒரு கிளான்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆஸ்ட்ராய்ட்ஸ். ஆஸ்ட்ராய்ட்ஸ்னால் எரிக்கற்கள். இதில் வந்து இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ்லாம் வந்து எரிக்கற்கள் இல்லை. இது வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் இடையே வந்து ஒரு சீரான வட்டப்பாதையில் வந்து இது சுற்றிட்டு வந்துகிட்டே இருக்கு. கொத்தான பெரிய பெரிய பாறைகளும் சிறு சிறு கற்களும் 300 to 400 கிலோமீட்டர் டயாமீட்டரில் இருக்கக்கூடிய பாறைகள் தான் வந்து ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சில ஆஸ்ட்ராய்ட்ஸுக்கு வந்து இந்திய பெயர்களும் வச்சுருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். வைனு பாப்பு யாருன்னா ஒரு அஸ்ட்ரானமர், அவங்க பேரும் வச்சுருக்காங்க. அடுத்து சாராபாய், இவங்க யாருன்னா ஃபாதர் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி, அவங்களுடைய பேர் இருக்குது. அடுத்து ராமானுஜம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ராமானுஜம் மேத்தமெட்டிஷியன், அவங்களுடைய பேரை வந்து வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மூணுக்கு வந்து தமிழில் வந்து நிறைய வந்து பேர்கள் இருக்குது. இங்கே ரைட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். மூணுடைய உண்மையான தோற்றம் வந்து இப்படி தான் இருக்கும், குழியாக இருக்கும். அதேமாரி இங்கே ரைட் சைடில் மேலே வந்து எந்தெந்த பிளானட்டுக்கு எவ்வளோ முறை வந்து எத்தனை மூன்ஸ் வந்து இருக்குது அப்படின்ற கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து இப்போ நம்ம மூணை பற்றி பார்த்துட்ருக்கோம். மூணு வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா நேச்சுரல் சேட்டலைட், பூமியினுடைய நேச்சுரல் சேட்டலைட்னு சொல்கிறாங்க. ஏன் இது வந்து சேட்டலைட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரகன்றது சூரியனை மட்டும்தான் சுற்றி வரணும். அந்த கிரகம் வந்து ஒரு கிரகத்தையே வந்து சுற்றி வந்தால் அதை வந்து நேச்சுரல் சேட்டலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எந்தெந்த கிரகத்துக்கு நேச்சுரல் சேட்டலைட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பூமிக்கு, மார்ஸ்க்கு, ஜூபிட்டருக்கு, சேட்டனுக்கு, யுரேனஸ்க்கு, நெப்டியூனுக்கு, இது எல்லாத்துக்கும் வந்து சேட்டலைட் இருக்குது. மூணு வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்பியர் ஷேப்பில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பூமியில் 1/4 பங்கு வந்து பூமியின் அளவில் 1/4 பங்கு அளவுக்கு நிலவு வந்து இருக்கும். இது எவ்வளோ தூரம் வந்து சுற்றி வருது பூமியை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,84,401 கிலோமீட்டர், 3,84,401 கிலோமீட்டர் வந்து பூமி வந்து சுற்றி வருது. இது எத்தனை நாட்களில் வந்து சுற்றி வருதுன்னா 27.3 days வந்து சுற்றி வருது. அதே மாதிரி இந்த இந்த நிலவு வந்து எத்தனை நாட்களில் வந்து தன்னை சுற்றிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் 27.3, ரெண்டுமே 27.3 அப்படின்றதுனால நிலவோட மறுபக்கத்தை நம்மளால் பார்க்கவே முடியாது பூமியிலேருந்து.
இந்த நிலவோட மறுபக்கத்தை பார்க்கறதுக்காக 1959ல் நாசா வந்து என்ன பண்ணுதுன்னா லூனார் 3 அப்படின்ற ஒரு செயற்கைக்கோளை அனுப்புது. இந்த லூனார் 3 என்ன பண்ணுதுன்னா நிலவோட மறுபக்கத்தை போய் ஒரு போட்டோகிராஃப் எடுத்துட்டு வருது. ஓகேவா? அடுத்து மூணுல வந்து அட்மாஸ்பியர் கிடையாது, நிலவுல அட்மாஸ்பியர் கிடையாது, ஆனா தண்ணி இருக்கு அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. தண்ணி எப்படி இருக்கு? அது வந்து தண்ணி வந்து லிக்விட் ஃபார்ம்ல இல்லாம ஒரு மாய்ச்சர் ஃபார்ம்ல வந்து இருக்கு. மூணுலயும் வந்து லேண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு, மலைகள் இருக்கு, பிளாட்டிஸ் இருக்கு, வேலி பள்ளத்தாக்குகள் இருக்கு. இந்த நிலவுல வந்து நிறைய பள்ளங்கள் இருக்கு. இது வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய மெட்ராய்ட்ஸ் எரிக்கற்கள் உளுந்ததுனால பள்ளங்கள் உருவாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம வல்கனிக் எரப்ஷன் எரிமலைகளாலும் பள்ளங்கள் வந்து உருவாகி இருக்கு. இங்க வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, வேர் டஸ் த மூன் கோ ஆன் எ நியூ மூன் டே? அதாவது அமாவாசை அன்னைக்கு நிலவு எங்க போகுது? ஏன் அமாவாசை அன்னைக்கு நிலவு வந்து நம்ம கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நிலவு வந்து பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவுல வரதுனால அந்த நம்மளுக்கு பார்க்கும் போது நிலவுடைய நிழல் தான் தெரியும், நிலவு தெரியவே தெரியாது. அதனால மூணு வந்து மறைஞ்சு போயிடுது. அதுதான் மூணுடைய ஆப்போசிட் பார்ட். ஓகேவா? அதே மாதிரி இங்க டிராயிங்ல கொடுத்துருக்க மாதிரி வளர்பிறை தேய்பிறைன்னு தமிழ்ல சொல்லுவோம், அதுவும் கொடுத்துருக்காங்க. கரெக்டா வந்து மூணு வந்து சூரியனுக்கும் பூமிக்கும் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய மூணு வந்து ஃபுல் மூன் டே அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இங்க டேபிள்ல கொடுத்துருக்காங்க. சூரியன் வந்து சோலார் சிஸ்டத்துல வந்து நிறைய வந்து லைட்டை வந்து வெளியிடுது. மூணு ஏன் வந்து இரவுல வந்து ஒளிருது அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு வந்து இயற்கையாவே ஒளியறது கிடையாது. அது வந்து சூரியன்ல இருந்து வெளியே வரக்கூடிய அந்த ஒளியை தான் வந்து நமக்கு வந்து பிரதிபலித்து கொடுக்குது. அதனாலதான் மூணு வந்து இரவுல ஒளிர்ற மாதிரி தெரியுது. மூணுடைய இன்னொரு பகுதி வந்து டார்க் சைடா தான் இருக்கும். நமக்கு வந்து டார்க் சைடா தான் தெரியும், நம்மளால பார்க்க முடியாது பூமியில இருந்து. அந்த ஏன் டார்க் சைடா இருக்கு அப்படின்னு முன்னே சொன்ன மாதிரி எர்த்துக்கும் பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவுல இருக்கறனால அத வந்து நியூ மூன் டே அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அமாவாசை. அதே மாதிரி எர்த்துக்கு ஆப்போசிட்ல இருக்கும்போது அது வந்து ஃபுல் மூன் டே அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது மெட்ராய்ட்ஸ். அதாவது மெட்ராய்ட்ஸ் வந்து எரிக்கற்கள். நைட்ல நீங்க பார்க்கும்போது தெரியும், நிறைய வந்து திடீர்னு லைட் வந்து செல்லுன்னு விழுற மாதிரி இருக்கும். ஏதோ நட்சத்திரம் உழுது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் வந்து நட்சத்திரம் கிடையாது, அதெல்லாம் வந்து எரிக்கற்கள். அதெல்லாம் என்னன்னா சிறிய பாறைகள் போன்ற இருக்கக்கூடிய எரிக்கற்கள் வந்து பூமிக்குள்ள வரும்போது என்ன ஆகுதுன்னா அது அட்மாஸ்பியர்ல வந்து மோதி அது வந்து ஹீட் ஆகுது. உடனே ஹீட் ஆகி அது எரிஞ்சு கீழே வரத்துக்குள்ள சாம்பலா மாறிடுது. அதுதான் வந்து எரிக்கற்கள். ஒரு எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்காங்க. உங்களுடைய கைகளை வந்து வேகமா தேய்ச்சாலோ இல்ல கால்களை வேகமா தேய்க்கும் போது உங்களுக்கு தெரியும் ஒரு ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த மாதிரி தான் வேகமா உள்ள என்ட்ரி ஆகக்கூடிய அந்த பாறைகள் வந்து ஹீட் ஆக ப்ரொடியூஸ் ஆகி அது வந்து எரிந்து சாம்பலா மாறிடும். அதுதான் வந்து மெட்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது காமெட்ஸ். இங்க அந்த பிக்சர்ல கொடுத்துருக்காங்க. காமெட்ஸ் வந்து ஒரு வால் நட்சத்திரம் மாதிரி இருக்கும். காமெட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பாறைகள், அந்த பாறையில வந்து டஸ்ட் இருக்கும், அதே மாதிரி ஐஸ் பனியும் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து சூரியன் நோக்கி போயிட்டே இருக்கும். சூரியன் நோக்கி போகும்போது என்ன ஆகும்னா அந்த பனியெல்லாம் வந்து உருகி அந்த தண்ணியெல்லாம் வந்து உருகி ஊத்திட்டே இருக்கும். அப்போ வந்து சூரியனை நோக்கி போறதுனால அந்த சூரியனுடைய ஒளி வந்து அந்த தண்ணி அந்த ஐஸ் மேல பட்டு அந்த உருகி அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும், எதிரொலிக்கும். அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வால் நட்சத்திரம் மாதிரி வந்து ஒரு தோட்டத்தை வந்து தெரியும். அடுத்து நம்ம பார்க்க போறது யூனிவர்ஸ். யூனிவர்ஸ்ல பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்கு, அதே மாதிரி நிறைய கேலக்சிஸ் இருக்கு, தௌசண்ட்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் இருக்கு. யூனிவர்ஸ் வந்து ஒண்ணுமே விரிவடைஞ்சிட்டே இருக்கு அப்படின்னு ஒன்னும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிட்டே இருக்காங்க. நம்ம யூனிவர்ஸ்ல எங்க இருக்கோம்? மில்கிவே கேலக்சில இருக்கும். இந்த மில்கிவே கேலக்சியில சோலார் சிஸ்டத்துல வந்து நம்ம இருக்கோம். இப்போ நம்ம வந்து மில்கிவே கேலக்சி வந்து பார்க்க போறோம். இந்த மில்கிவே கேலக்சி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் வந்து சூரியனோட பெருசாவே இருக்குது.
ஓகேவா. அதேமாரி கொத்து கொத்தாக நட்சத்திரங்களும் நிறைய இதுங்களும் சேர்ந்து தான் இந்த மில்கிவே கேலக்ஸி ஒரு பால்வெளி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். பால்வெளியாக தெரியும். இது வந்து எப்படி தெரியும் இரவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பால்வெளி, ஒரு ஸ்ட்ரீக் ஆஃப் லைட் ஒயிட் கலரில் பால்வெளி மாதிரி தெரியும். இந்தியாவில் இதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகாஷ் கங்கா, ஆகாய கங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மில்கிவே கேலக்சியை ஆகாய கங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு பிக் வந்து கொடுத்துருக்காங்க, அவர் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன பிக், அவர் அட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து யூனிவர்ஸில் நம்மளுடைய அட்ரஸ், நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்காங்க. யூனிவர்ஸ்குள்ளே தான் வந்து கிளஸ்டர் ஆஃப் கேலக்சிஸ், நிறைய கேலக்சிகள் ஒரு குவியல் தான் வந்து யூனிவர்ஸ். அதே மாதிரி அந்த கேலக்சிலேருந்து தனியாக ஒரு கேலக்சி மட்டும் எடுத்துறோம். அந்த கேலக்சியில் நிறைய மில்கிவே கேலக்சி மாதிரி கேலக்சிஸ் இருக்குது. அந்த மில்கிவே கேலக்சியில் தான் நம்ம இருக்கோம். அந்த மில்கிவே கேலக்சியில் ஒரு சின்ன இடத்துல தான் வந்து ஒரு சோலார் சிஸ்டம் இருக்குது. அந்த சோலார் சிஸ்டத்தில் தான் நம்ம வந்து இருக்கோம். சோலார் சிஸ்டத்தில் எங்கே இருக்கோம்னா பூமியில் வந்து இருக்கோம். இதுதான் நம்ம அட்ரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃபைனலாக வந்து நம்ம எதை வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எர்த் ஏ லிவிங் பிளானட். ஏன் பூமியை வந்து லிவிங் பிளானட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமி வந்து 3வது இடத்துல இருக்குது. சூரியன்ல இருந்து 3வது இடத்துல இருக்குது. மெர்க்குரி வீனஸ்க்கு அடுத்து தான் பூமி இருக்குது. இந்த மெர்க்குரியும் வீனஸும் வந்து ரொம்ப சூடான பிளானட். அதே மாதிரி மார்ஸ், ஜூபிட்டர், சேட்டன், யுரேனஸ், நெப்டியூன், பூமிக்கு அடுத்து இருக்கக்கூடிய எல்லா பிளானட்டுகளும் ரொம்ப குளிர் பகுதியாக இருக்கும். ஆனால் பூமி மட்டும் கரெக்டான லேண்டும் நிலப்பகுதியும் இருக்குது, கரெக்டான தண்ணீர் இருக்குது, கரெக்டான காற்று இருக்குது, கரெக்டான சூடு வெப்பமும் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து பூமியாக வந்து இருக்குது. இதுதான் வந்து சோலார் பிளானட்லேயே வந்து உயிரினம் வாழக்கூடிய பகுதின்றதுனால பூமியை வந்து ஒரு லிவிங் பிளானட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட வந்து நம்ம பார்ட் 1 வந்து முடிக்க போகிறோம். எர்த் அண்ட் சோலார் சிஸ்டம் 6th டேர்மில் ஃபர்ஸ்ட்டில் வந்து இது பார்ட் 1 முடிக்க போகிறோம். அடுத்து வந்து பார்ட் 2 எர்த் அண்ட் யூனிவர்ஸ் சோலார் சிஸ்டமில் பார்ட் 2 வந்து பார்க்கலாம். ஏன்னா இதில் மொத்தம் வந்து ஒரு நிறைய இருக்கிறதுனால அடுத்த பார்ட்ஸில் வந்து நம்ம கண்டினியூஷனாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பிலோ. திஸ் இஸ் கலைராஜ் சைனிங் ஆஃப். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.